ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ். நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் நம்ம என்னென்ன மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குது அப்படின்னு ஒரு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க நான் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஜிடபிள் என்னென்னா பீன்ஸு. ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பீன்ஸ் வந்து ஒரு நார்ச்சத்து அதிகமுள்ள ஒரு பொருள்னு தெரியும், ஒரு வெஜிடபிள்னு தெரியும். பீன்ஸில் வந்து சாலிபிள் ஃபைபர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் தான் இந்த பீன்ஸில் வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த பீன்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நம்மளோட கட்டில் உள்ள மைக்ரோபயோன ஹெல்த்திக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது நம்ம இன்டெஸ்டைனில் உள்ள ஹெல்த்தி பாக்டீரியாஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக், அது மாதிரி ஹெல்த்தி பாக்டீரியாஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஹெல்த்தி பாக்டீரியாஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மைக்ரோபயம் வந்து நமக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குது சிஸ்டத்துக்கு. அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது இந்த மைக்ரோபயம். இந்த மைக்ரோபயம் ப்ரொமோட் பண்ணுறது வந்து பீன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் கண்டென்ட், சாலிபிள் ஃபைபர்ஸ் தான். இதில் இருக்கக்கூடிய பயோட்டிக் ஃபைபர்ஸ் வந்து நம்மளோட ஓவரால் ஹெல்த்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பீன்ஸில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் வந்து ஓவரால் ஹெல்த்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட கட்டில் உள்ள ஹெல்த்தி பாக்டீரியாஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறதுக்குமே இந்த பீன்ஸில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் வந்து இருக்குது. அதாவது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா, நம்மளோட ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது. இந்த பீன்ஸில் பொட்டாசியம்ங்கிற மினரல் அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்பவே அதிகம். இதனாலுமே இருக்கிறதுனால நமக்கு பிளட்டில் உள்ள கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறதுக்கும், ஹை பிளட் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த பீன்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹார்ட் பீட்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டோட சர்க்குலேஷனை வந்து ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கும் இந்த பீன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கேன்சர் மாதிரி டிசீஸ்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும், அதோட செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணி கொடுக்குறதுக்கும், அது வராமல் இருக்கிறதுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் இதில் சாலிபிள் ஃபைபர்ஸ், அதாவது கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்குதுன்னு சொன்னேன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா, டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது பெர் வீக்குக்கு 2 டைம்ஸ் எடுக்கும் போது இது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த பீன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஐசோஃப்ளேவனாய்டு அப்படிங்கிற ஒரு நியூட்ரியன்ட், ஊட்டச்சத்து இருக்குது. இதை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம பிளட்டில் உள்ள ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டயர்ட்னஸே ஆகாமல் இருக்கிறதுக்கு, எனர்ஜெட்டிக்காக ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு, டயர்ட்னஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் கண்டென்ட் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெர் வீக்குக்கு 2 டைம்ஸ் எடுத்துக்கும் போது அது நல்லாவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ரெட் பிளட் செல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது, நம்ம பிளட்டில் உள்ள டெட்டாக்ஸ் தேவைச்ச கழிவுகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பாடிக்கு ஒரு ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன், ப்ராப்பரான ரத்த ஓட்டத்தை கொடுக்குறதுக்கும் இந்த பீன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெர் வீக்குக்கு வந்து 2 டைம்ஸ் எடுத்துக்கும் போது நல்லாவே பெனிஃபிட்டாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்து இந்த பீன்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது பொதுவாகவே ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க, எப்போவுமே டயர்ட்னஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சம்டைம்ஸ் டைஜஷன் ப்ராப்ளம் கூட அதிகமாக இருக்கும் ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு. அவங்க ரெகுலர் ஃபுட்டில் வந்து இந்த பீன்ஸ் எடுத்துக்கும் போது அந்த டயர்ட்னஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த பீன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்க இந்த பீன்ஸ் வந்து அவங்க ரெகுலராக, அதாவது எம்டி ஸ்டொமக்கில் வந்து பீன்ஸ் வந்து சூப்பாவோ இல்லை பொரியலோ செஞ்சு சாப்பிடும் போது அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் படிப்படியாக குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிளியர் பண்ணி கொடுக்குறது, கிட்னியில் உள்ள தேவையற்ற டெட்டாக்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த பீன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ பீன்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிறது ஹார்ட்டை சேவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது, கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது, நம்ம கட்டில் உள்ள பாக்டீரியாஸ் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அதன் மூலமாக நம்மளோட இம்யூனிட்டியை, நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்குமே
ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த பீன்ஸில் கரைக்கூடிய நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. அதாவது சால்யுபிள் ஃபைபர்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் அவங்க லஞ்சில் இந்த பீன்ஸை லஞ்ச்லேயோ இல்லை மார்னிங்லையோ அவங்க மெனுவில் இந்த பீன்ஸை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நல்லாவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பீன்ஸில் ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்குது. அதாவது கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் இது மாதிரி ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்குது. இந்த மினரல்ஸ் எல்லாமே நம்மளோட போன்ஸோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. அதாவது எலும்புகளோட வளர்ச்சிக்கும் எலும்புகளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்குமே இந்த பீன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெகுலராக எடுத்துக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் நிறையா டைப்ஸ் இருக்குது பீன்ஸில். கிட்னி பீன்ஸ், பிளாக் பீன்ஸு, நேவி பீன்ஸு, சிக் பீஸ், பின்டோ பீன்ஸ், நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுமே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு யூனிக்கான மெடிக்கல் பெனிஃபிட்ஸை வச்சுருக்கு. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி பீன்ஸ் எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் வேவி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அதனால் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெஜிடபிளும் என்னென்ன மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுங்கிற வீடியோஸ் எல்லாமே நான் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய், தேங்க்யூ.